நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கனடாவில் இடம்பெற்ற கொலை, 2 தமிழ் இளைஞர்கள் கைது. வன உயிரினங்கள் பற்றிய கணக்கெடுப்பு அறிக்கை நாளை வெளியீடு. திடீரென இடிந்து விழுந்த ரயில் நிலைய மேம்பாலம். முகநூல் பதிவின் எதிரொலி, நாமலுக்கு எதிராக வழக்கிலிருந்து விலகிய உயர் நீதிமன்ற நீதிபதி. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி, 11 இந்திய மீனவர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் காலி, ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவில் பிக்ரிங் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் 2 தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மாதம் ஆரம்பத்தில் மார்க்கம் நகரைச் சேர்ந்த கோகிலன் பாலமுரளி மற்றும் டொரண்டோவைச் சேர்ந்த பிரணன்னன் பாலசேகர் ஆகியோர் கடந்த 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிக்கிடையே ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர். முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் 8ஆம் தேதி ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். அப்போது டொரண்டோ காவல்துறையினர் பிக்ரிங் நகரில் ஏன் விசாரணை நடத்தினார்கள் என்பதை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கவில்லை. வாரம் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது அவர்கள் மீது மேலும் 3 கொலைச்சதி குற்றச்சாட்டுகள், மேலும் 2 சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டன. செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இந்த வழக்கு ஸ்கார்பரோவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் பிக்ரிக்கில் உள்ள 2 உணவகங்களோடு தொடர்புடையது என குறிப்பிடப்படுகின்றன. கோகிலன் பாலமுரளி மற்றும் பிரணன்னன் பாலசேகர் இருவரும் ஏப்ரல் 11ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளனர். விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு அமைவாக அவற்றை முகாமைத்துவம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்தார். பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் குரங்குகள், மயில்கள் மற்றும் அணில்கள் குறித்து சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் அறிக்கை நாளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே விவசாய அமைச்சர் KD லால்காந்த் இந்த விடயத்தை தெரிவித்தார். கடலோர ரயில் மார்க்கத்தில் மொரட்டுவ எகொட உயன ரயில் நிலையத்தில் உள்ள மேம்பாலம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இருப்பினும் இடிந்து விழுந்த நேரத்தில் பாலத்தில் யாரும் நடந்து செல்லவில்லை என்றும் இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 7:40 மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். காலி நோக்கி ரயில் சென்ற சிறிது நேரத்தில் குறித்த பாலம் இடிந்து விழுந்ததாக தெரியவந்துள்ளது. கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த என்ற 2 நபர்கள் தனக்கு எதிராக முகநூலில் பதிவிட்ட 2 பதிவுகளை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக நீதிபதி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி வழக்கின் அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிக்க வழக்கு கொழும்பு தலைமை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகேவிடம் பரிந்துரைக்கப்படும் என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்ச்சைக்குரிய கிறிஷ் திட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடித்த குற்றச்சாட்டில் 11 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்த 11 இந்திய மீனவர்களையும் அத்துமீறி எல்லைக்குள் மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதுடன் கைதானவர்களை கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைத்து ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.
இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. கனடாவில் இடம்பெற்ற கொலை, 2 தமிழ் இளைஞர்கள் கைது. வன உயிரினங்கள் பற்றிய கணக்கெடுப்பு அறிக்கை நாளை வெளியீடு. திடீரென இடிந்து விழுந்த ரயில் நிலைய மேம்பாலம். முகநூல் பதிவின் எதிரொலி, நாமலுக்கு எதிராக வழக்கிலிருந்து விலகிய உயர் நீதிமன்ற நீதிபதி. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி, 11 இந்திய மீனவர்கள் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.